அந்த நாள் கூத்து மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற கூத்து தான் நிறைய ஞாபகம் இருக்கு. அந்த கூத்துல இருந்து ஏதாவது ஒரு கூத்த வந்து சொன்னீங்கன்னா அது அப்பப்போ சொல்லிட்டா நான் படத்துல அடுத்த படத்தெல்லாம் வைக்க முடியாது. ஒன்று ஏற்கனவே ஒரு படத்துல வச்சது வேணா ஒன்று சொல்றேன். ஓகே. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் இருக்கும், கார்ல போயிட்டு இருக்கேன். ஒரு சிக்னல் நிக்குது, ஒரு பூக்காரி வந்து பூ வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. நானும் வந்து ஒரு 2 முழம் கொடுங்கன்னு சொல்லி வாங்குறேன். அதுக்குள்ள வீட்டம்மா அது முடியெல்லாம் சரி பண்றாங்க பக்கத்துல. எடுத்துட்டு கார் கண்ணாடி மேல மாட்டினேன். ரொம்ப ஸ்மெல்லா இருக்கேன்ட்டு கார் ஒரு மாதிரி இருந்தது சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அயன்ல சூர்யா பண்ணுவாரு, வாங்குவார். அதுக்குள்ள தமன்னா முடியெல்லாம் சரி பண்ணுவாங்க, பைக்ல மாட்டுவார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ள சேர்ந்துட்டே இருக்கேன் படத்துல. ஒரு சின்ன பையன் ஹாரிஸ் ஜெயராஜ் ஸ்டுடியோவில் ஒரு சின்ன பையன் அங்கே எங்கே ஓடிட்டே இருப்பான், வைரஸ் வருவான் எடுப்பான், அந்த மாதிரிலாம் போயிட்டே இருப்பான். ஒரு நாள் கூட்டம் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஜஸ்டின் சார் அப்படின்னாரு. ஜஸ்டின் ஒன்று எனக்கு உடனே சிரிப்பு வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஜஸ்டின் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் ஒருத்தர் வருவார், நல்லா 6 அடி ஹைட்டில். அப்படி ஒரு சின்ன வயசில் இருக்கப்போ பார்த்துருக்கேன். ஜஸ்டின் அவர் பேர் என்ன, அவர் வந்தாவே ரொம்ப குதூகலமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பழைய ஜஸ்டின்னா பைல்வான் அப்படின்ற மாதிரி மனசில் இங்கிலீஷில் பைல்வானுக்கு ஜஸ்டின் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இவர் பேரை கேட்ட உடனே அவர் உருவத்தை பார்த்த உடனே எனக்கு அது மாதிரி இருந்தது. ஸோ பாட்டெல்லாம் கேட்டேன். ஒரு முதல் தடவை கேட்கும்போது திருப்பி கேட்கணுன்ற ஒரு இதை தோண்டுச்சு. ஒரு பாட்டு தபில் ஆரம்பித்து அது வேற எங்கேயோ போகுது. அவருக்கும் வாழ்த்துக்கள். லிரிக் ரைட்டர்ஸ் மதன் கார்கி, விவேக் மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. லிரிக்ஸும் இல்லை, ஒரு பாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப தூண்டுதலாக இருந்தது. தினேஷ் பேர் அவனோட குக்குவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அட்டகத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நடிக்கிறது. ஒரு அதாவது சில டயலாக் இல்லாமல் சில விஷயங்களை ஒரு கண் அசைவில் அந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறதுல ரொம்ப மிக நல்ல நடிகர். அவர்கிட்ட நிறைய படங்கள் பார்க்கணுன்னு தோணுது, ஆனால் வரணும். அதுதான் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம். படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு நாள் கூத்து தியேட்டர்களில் பல நாள் கூத்தா நல்லா ஓடி வெற்றியடைய வாழ்த்துக்கள்.